Hey guys, welcome to our channel Vacancy Vibes. Guys, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஆமாங்க, நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து இந்த குரூப் 1க்கான இந்த வருஷத்துக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வெளியிட்டிருக்காங்க guys. நீங்கள் டிகிரி படிச்சுட்டு இருக்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமான்னு பார்த்தோம். நீங்கள் டிகிரியில் ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் guys. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது கொடுத்துருக்காங்கன்றது ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்காக வந்திருக்க ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் அப்ளை டேட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 30 ஏப்ரல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏப்ரல் 30 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் காய்ஸ். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் குரூப் 1க்கு என்னென்ன போஸ்டிங் அண்ட் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ 1 by 1 பார்க்கலாம். மொத்தம் 6 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி கலெக்டர். இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிவில் சர்வீஸில் வரும். இதுக்கு 28 வேகன்சி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். இது தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸில் வரும். இதுக்கு 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர். இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கமர்ஷியல் டேக்ஸ் சர்வீஸில் வரும். இதுக்கு 19 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் சர்வீஸில் வரும். இதுக்கு 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். இது தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸில் வரும். இதுக்கு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர். இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லேபர் சர்வீஸில் வரும். இதில் 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 70 வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த குரூப் 1 அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில். இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 21 இயர்ஸ் இருக்கணும் கைஸ். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி கலெக்டர், டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் பார்த்தீங்கன்னா 34 வயசு இருக்கணும். அசிஸ்டன்ட் டைரக்டர், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபருக்கு பார்த்தீங்கன்னா 34 வயசு இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா அதர்ஸ் கேட்டகரிக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி கலெக்டர், டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் இவங்களுக்குலாம் மேக்ஸிமம் ஏஜ் 39 கொடுத்துருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர், டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் 39 கொடுத்துருக்காங்க. இந்த குரூப் 1ல் கொடுத்துருக்க 6 போஸ்டிங்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது ஒரு ஹையர் லெவல் போஸ்டிங்னால டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எனி டிகிரி முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா பிகாம் அண்ட் பிஎல் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க கைஸ். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷன் ஆர் சோசியாலஜி முடிச்சிருந்தா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எக்கனாமிக் ஆர் எஜுகேஷன், சோசியாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சைக்காலஜியில் கிராஜுவேட் முடிச்சிருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த குரூப் 1 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா தமிழ் நாலேஜ் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு தமிழ் பேச, எழுத, படிக்க தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் 10th 12th டிகிரியில் தமிழ் ஒரு சப்ஜெக்டாகவும் எடுத்து படிச்சிருக்கணும் கைஸ். இந்த குரூப் 1 எக்ஸாமில் இந்த 6 போஸ்டிங்கு கேண்டிடேட் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 விதமாக செலக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், செகண்ட் மெயின் எக்ஸாமினேஷன், தேர்ட் இன்டர்வியூ. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் ஜென்ரல் ஸ்டடீஸில் டிகிரி லெவலில் கேட்பாங்க. 175 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆப்டிடியூட் எஸ்எஸ்எல்சி லெவலில் 25 கொஷின், மொத்தம் 200 கொஷின் கேட்பாங்க. இதுக்கு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours கொடுப்பாங்க. மார்க் பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அப்ஜெக்டிவ் டைப் தான். OMR ஷீட் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மெயின் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பேப்பராக எக்ஸாம்ஸ் இருக்கும். அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, 4ன்னு. பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். இது எஸ்எஸ்எல்சி லெவல் தான் இருக்கும். மார்க் பார்த்தீங்கன்னா 100 அண்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours இருக்கும். இதில் மேக்ஸிமம் நீங்கள் 40 மார்க்ஸ் எடுக்கணும். பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடி டிகிரி லெவல் கொஷின்ஸ் இருக்கும். 250 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. 3 hours இதுக்கு டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 3ல் பார்த்தீங்கன்னா இது சேம் ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். பேப்பர் 4லேயும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். இதுக்கும் 250 மார்க் தான். 3 hours டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூ இந்த மெயின் எக்ஸாமுக்கு அப்புறம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 மார்க்ஸ் வைப்பாங்க. மொத்தமாக இந்த மெயின் எக்ஸாமில் 850 மார்க் கொடுத்துருக்காங்க. குரூப் 1 எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் தாங்க அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் பண்ண முடியாது. டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 150 rupees கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு இது தெரியும், ஃப்ரெஷராக இருக்கவங்களுக்கு இது தெரியாது. நீங்கள் நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ உங்கள் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களோட
இமெயில் ஐடி, வேலிடான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஐடி, பாஸ்வேர்ட்லாம் போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐடி வந்துடும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த ஐடியை வச்சு. இந்த குரூப் 1 அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு எஜுகேஷ்னல் ரிலேட்டடாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு அண்டு 12th மார்க் ஷீட்டு. நீங்கள் டிப்ளமோ முடிச்சிங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் இல்லைனா கன்சாலிடேட் சர்டிஃபிகேட், இல்லை நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, பிஜி டிகிரி பண்ணியிருக்கீங்க, இல்லை இன்டெகிரேட்டட் பிஜி டிகிரி பண்ணியிருக்கேன்னா அதுக்கான கன்சாலிடேட் ஆர் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்லாம் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 44 டிஸ்ட்ரிக்டில் வந்து எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த கோட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா பிஃபோர் லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து எடிட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சரில் ஏதாச்சும் மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டுக்குள்ளே எடிட்ன்ற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு 100 ரூபாயும், மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாவும், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 150 ரூபாவும் ஃபீஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம் ஃபீஸ் நீங்கள் எப்படி பே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா த்ரூ நெட் பேங்கிங் மூலமாக பண்ணலாம். அப்படின்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணி கூட பே பண்ணிக்கலாம் பிஃபோர் லாஸ்ட் டேட்குள்ளே. இதுதான் கைஸ் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற அஃபிஷியல் வெப்சைட்டு. இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் அங்கே அப்ளை நவுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். அதை கொடுத்து நீங்கள் உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம். கைஸ் நாம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான அஃபிஷியல் டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்தோம். எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இது பண்ணணும்னு ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோவுக்கு நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.